திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம் சார், சட்டமன்றத்துக்குள்ளால கரூர் கம்பெனியுடைய எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறாரு. எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அமைச்சரே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தொடர்ந்து இவர் பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தவர் அப்படின்னு சொல்லி முழுக்க இந்த மாதிரியே யாரை ஜெயிக்கிறது இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. மக்களுடைய பிரச்சனைகள் பிரதானமாக பேசப்படவில்லை. என்ன நடக்கு சார்? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் ஓட்டு போடலையே. யாரும் ஓட்டு போட்டா? மக்கள் பிரச்சனையை பேசல. மக்கள் பிரச்சனையை பேசினா தானே ஏதாவது மக்களுக்கு கிடைக்கும். என்ன இங்கே நடக்கு அப்படிங்கிறது. அதாவது வாக்களித்தவர்கள் வாக்களித்தது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அவர் ஆகிட்டார். அவர் ரீல்ஸ், அவரோட ஆக்ஷன் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அது கரெக்டாக டைலாக் எப்படின்னா, இப்போ இந்த திமுகவினர் ஏன் இப்போ நல்ல வேலை ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்க ஆளெல்லாம் தூக்கு அப்படின்னு. இது ஒரு முதல் படியாக தான் பார்க்க முடியும். புரியுதா அவருக்கு? ஸோ இது முதல் கடி. ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னா முதல்ல இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த வேலை தான் இப்போ நடந்துருக்கு. திமுகவில் சீரமைப்பு பணிகள் இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், பாய்லர் இடித்து ஒன்னையிலேருந்து கட்ட போகிறாங்களா? இல்லை, இடித்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலேயே ரூஃப் சீலிங்கு, லைட்டிங்லாம் வேறு இது போட்டு, ஏசி ஈஸியை போட்டு, சேர்லாம் மாற்றி உள்ள பெயிண்டிங் மாற்றினா போதும். கட்டடம் அப்படி தான், அதே தான் பழங்கால பில்டிங்கு. இது அப்படியே ஓப்பன்லேயே இருந்துச்சு, மஹால் மாதிரி. இப்போ தான் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. 70 வயசு மேலே இருக்கவங்களை நீக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இனி இப்போ தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த 70 வயசுக்கு மேலே உள்ளது. அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், லைட்டிங் பண்ணணும், சேர் டேபிள்லாம் மாற்றணும், புது பாய்லர் வாங்கணும், புது அடுப்பு வாங்கணும், புது கிளாஸுகள் வாங்கணும். இவ்வளோ வேலை இருக்குது இன்னும். ஆனால் இப்போனாலும் அட்வான்ஸ்னாலும் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற லெவலில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். சந்தோஷம். ஏன்னா இப்போ ரீல்ஸ் போடுற மாதிரி நீங்கள் சட்டசபையில் என்ன பேசுகிறீங்கன்னு யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியும்? என்ன இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா மக்கள் டிவியில் பார்க்கணும், இல்லை ரீல்ஸில் பார்க்கணும். அப்போ லட்சக்கணக்கான மக்களை போய் ரீச் பண்ணுறது ரீல்ஸ். அப்போ ரீல்ஸுக்கு தகுந்த மாதிரி டைலாக் பேசினா மட்டும்தான் அதை கட் பண்ண முடியும். புரியுதா? அதை திமுக பண்ணலை. இப்போ தான் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஷார்ப்பாக இறங்கியிருக்கார். எதிர்கட்சி தலைவர் இறங்கி, ஏன்னா இதெல்லாம் செட்டப் பண்ணது. 2 லைனில் நீங்கள் பேசினீங்கன்னா தான் கட் பண்ணி ரீல்ஸாக போட முடியும். உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னோடனே டடா அப்படின்னு போட்டு அந்த போட்டிங்க அப்படின்னா தலைவன் ஜெயிச்சிட்டாங்க அடிச்சா கேட்டான் பாரு கேள்வி. இதுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் 1996 ஆட்சியில் இருக்கும்போது, 89 ஆட்சியில் இருக்கும்போது, 91ஆம் ஆண்டு வரை நாங்கள் செய்த சாலை பணிகள் தான் இதுன்னா போய் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்க மாட்டான். இந்த பழைய பஞ்சாங்கத்தை பழைய ஸ்டைலில் பேசி தான் வீணாக போயிட்டீங்க, தோற்றும் போயிட்டீங்க. இன்னும் நீங்கள் அறிவுரை சொல்லிவிட்டு உங்கள் அறிவுரையை கேட்குறக்கா தாவேக்காரன் உட்காந்துருக்கான். நாங்கள் போன பட்ஜெட்டிலே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு பட்ஜெட்டிலே நாங்கள் 4.7 லட்சம் கோடியில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தோம். அதில் 3.95 கோடி ரூபாயை நாங்கள் மேம்பாலத்துக்காக 10,000 கோடி செலவு செய்திருக்கிறோம். இதே டாஸ்மாக்கு அமைச்சர் சொன்னதை போல இல்லாமல் 42,000 கோடி லாபம் ஈட்டி இருக்கிறோம். இப்படி பேசினா போயிடும். ஒன்றுமே பேசலையே, அந்த விஷயங்கள் எதுவுமே தொடவே இல்லையே. இதுதான் அப்போ இவர்களை பூராமே அமைதியாக இருக்க சொல்லணும், இல்லை நீக்கணும். புதிய ஆட்களை கொண்டு கவுண்ட்ரு பண்ண வைக்கணும், அடித்து ஓட விடணும். இப்போ அதுதான் திமுகவுக்கு தேவை. அப்போ தான் திமுக ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த டைம் வர முடியும். இப்படி பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, புரியுதா? டக்குன்னு எந்திரிச்சா ஒரு இது அது இப்போது தான் உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கார். பஞ்சா அவரும் இதுதான் வேணும், இதே அவர் விட்டுறவே கூடாது, பின்பற்றிடணும். அவர் சொல்லார், பாத்ரூமில் 2 மணி நேரம் ஒளிஞ்சிருந்தீங்க, எவ்வளோ தான் அவங்க பேசுகிறேன். உடனே அடுத்து சொல்லார், பாத்ரூமில் யார் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. அவ்வளோதான். புரியுதா? இப்படி பஞ்ச் அடித்தா தான் தெரிச்சு ஓட விட முடியும். அதை இப்போது தான் உதயநிதி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்களை அமரச் செய்ய வேண்டும்.
தான். ஓய்வு கொடுத்துருக்காங்க. இப்போ 70 பேர் 70 வயசுக்கு மேலே எல்லாம் தூக்குறாங்க. இன்னும் அவர்கள்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு பேச விடக்கூடாது. நல்லா பேசுகிறவங்கள கொண்டாந்து முன்னாடி கவுண்டர் அட்டாக்கு ஆள் போடணும். அப்படி போட்டால் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். திமுக மீண்டும் உயிர் பெற்று. இப்போ ஏவா வேலு முன்னாள் அமைச்சர், அவர் வந்து மாமா மச்சான்னு சொல்லி உறவு சொல்லி பேசுகிறத எல்லாம் முரசொலி மாறன், இவர் ஆதவ அர்ஜுனாவை, ஆமாம் சட்டமன்றத்துக்குள்ளால் என்னுடைய மருமகன் தான் அப்படிங்கிற மாதிரி உறவு சொல்லி எல்லாம் பேசுகிறது. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்கு இதுதான் துரைமுருகன் கண்டிச்சிருக்காரு. இன்னைக்கு செயற்குழுவில் கண்டிச்சிருக்காரு. இதெல்லாம் ஓவருங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு? மாமா மச்சான் உறவு கொண்டாடி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கா? இதெல்லாம் வந்து திருட்டு வேலைங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, தான் வந்து வழக்கிலிருந்து தப்பித்து கொள்வதற்காகவும், அவர்கள் கோபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும், நம்ம அவர்கள் எதிரியாக இருக்கக்கூடாது, அவர்களோட அப்படியே கொஞ்சி கொலாவி நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னா கட்சி காணாமல் போயிடும். இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து பார்க்குறாரு பாருங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போது தான் உண்மை புரியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் படம்னு வச்சுருக்கீங்களா, படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கூடயே உழண்டுக்கிட்டே இருப்பீங்க. கதையிலேருந்து திரைக்கதை எழுதுறதுலேருந்து ஷூட்டிங்லேருந்து எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த படம் நல்லா தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு தான் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுருக்கான் பாரு, கொலையாக கொண்டு வச்சுருக்கான்னு. நமக்கு நம்ம படம் நல்லா தான், நமக்கு நம்ம பிள்ளை நல்லா தான் இருக்கும். அதனால் இப்போது ஒரு அருமையான வாய்ப்பு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிடச்சிருக்கு. வெளியிலேருந்து இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை முழுவதுமாக வாட்ச் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஸோ அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எதனால் நம்ம தோற்றோன்றது. இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தாலே தெரியும். மாகாவலிகள்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர்களெல்லாம் தன்னை கட்சியை விட தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் வேலைகளை செய்கிறார்கள்ன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. புரியுதா அவங்களுக்கு? இதை மாற்றினால் மட்டுமே திமுக ஸ்டாண்ட் பண்ணும். அது திரு உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த 2 நாளில் பஞ்சில் இறங்கிட்டார். அதை தான் அப்படி தான் இறங்கி ஏதாவது ஒன்று சொன்னான்னா அடி எவனாக இருந்தான்னா. 3 ஃபைல் வந்து என்னுடைய திறந்து இருக்க ஃபைல் இருக்குல்ல, டேபிளில் எதுக்கு வச்சுருக்கீங்க? திறந்து பண்ண பூச்சாண்டி காட்டுறீங்களா? இதுதான் வேணும். கவுண்டர் அடித்து தெரிக்க விடணும். அப்போ தான் பேசுறதுக்கு பயப்படுறவர்களை மேலும் பேசுவதற்கு பயப்பட வைக்கணும். அதை விட்டுட்டு பஞ்ச் டயலாக் பண்ணுற அளவுக்கு விட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பூமர் தாத்தாவாயிட்டாங்க. பூமர் அங்கிள் கூட இல்லை, பூமர் தாத்தாவாயிட்டாங்க. பூமர் தாத்தாக்களை பூராமே கட்சியில் வந்து தூக்கணும். அப்போ தான் திமுக வளரும். இந்த தாவேக்காவினுடைய இந்த கொள்கை செயல் திட்டம் எல்லாமே முதல் நாள் ராத்திரி தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. 800 பக்கத்துக்கு ஏதோ 6 துறைகளுடைய திட்டங்கள், அதை வாசித்து அதில் கேள்வி கேட்கணும். ஆனால் முந்தின நாள் ராத்திரி 10:30 மணிக்கு தான் கைக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றி விவாதிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான திட்டமா? இல்லை, அதெல்லாம் அதிகாரிகள் போட்டு தர்றதுங்க. சரி, அதை சொல்கிறது அரசு தானே. அரசு என்ன சொல்லுது? இல்லை, அரசு தானே அதுக்கான அழுத்தத்தை கொடுத்து சீக்கிரமாக எதிர்கட்சிகளுக்கு போய் சேரக்கூடிய வேலையை வந்து செய்யணும். இந்த வடிவேல் மசாஜ் பண்ணுவாப்புல அழுத்தம் கொடுத்தா அந்த மாதிரியா? என்ன அழுத்தம் கொடுக்குறோம்? அழுத்தம் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது. அவர்கள் என்ன செய்யாங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்குறத அவங்க வாட்சி விட்டு போவாங்க. ஆரம்பம் இப்போ தான் புதுசு தானே. அந்த அனுபவம் இல்லாதனால தான் நடக்கா, இல்லைன்னா இதில் எந்த விதமான அனுபவம் இல்லாதனால தான். ஆனால் அதிகாரிகளோட ஆட்சி தான் இது. கூட இருக்க கம்யூனிஸ்ட்டுகளே ஒத்துக்கிறாங்க. இதை தான் நம்ம தலையால் அடித்து சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேணாம். பட்ஜெட்டில் கூட நான் தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் புரோட்டா மாஸ்டராக இருக்கலாம், டீ மாஸ்டராக இருக்கலாம். அந்த தொழிலை நான் கேவலமாக சொல்லலை. அதுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்றக்கா அந்த தொழிலை சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 100 ரூபா காட்டு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிதியமைச்சராக இருக்க முடியும். ஒன்றுமே தெரிய வேண்டாம். நிதியமைச்சர் அதிகாரிகள் போட்ட கூட்டு கணக்கில் ஒரு பேப்பர் அவுட்புட் எடுத்து கொடுப்பாங்க, அதை வாட்சி விட்டு அவ்வளோதான். ஆனால் இவங்களுக்கு இப்போ கடந்த கால ஆட்சிகளில் எல்லாம் இவங்க சில திட்டங்களை கொண்டு வராங்க. இல்லைன்னா பட்ஜெட் வந்து போதாது, இந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதெல்லாம் அரசாங்கம் தானே. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தானே. அமைச்சர் தான் முடிவு பண்ணணும், அதுக்கு தானே ஓட்டு போடுறோம். ஆமாம். ஆனால் இங்கே வந்து அதிகாரிகள் முடிவு எடுக்கிறது மாதிரி. ஆமாம், இவங்களுக்கு தெரியலன்னா புரியுதா?
தெரியலன்னா என்ன பண்ணுறது? ஆனால் ஏகப்பட்ட விளைவுகள்லாம் நடக்க எது? இது பேருந்துகள் நிறைய நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுபோல் உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு வந்து கண்டக்டர்கள் எடுக்கக்கூடிய அது எல்லாமே அதிகாரிகள் பண்ணுறது தான். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு இலவும் தெரியாது, எட்டும் தெரியாதுன்னு வாயில. இலவு அன்னைக்கு, எட்டு அன்னைக்குன்னு தெரியாதுன்னு. 8ஆம் நாள் வந்துட்டு என்ன செத்துட்டாராமே, ஐயோ போச்சு 8 நாள் ஆச்சே, இன்னைக்கு 8 இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதிகாரிகள் போடுற கணக்கு தான். கெட்ட பேர் ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் எப்படி வரும்ன்றீங்க? எது கெட்ட பேர் வருது? விஜய் அவர்களுடைய ஆட்சி கெட்ட பேர் வருதா? ஒரு எவ்வளோ பெரிய ஆள், எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார்ன்றது தான் ஓட்டு போட்டுருக்காங்க. கடவுள் மாதிரி என்ன எது செஞ்சாலும் நமக்கு நன்மைக்கு அதுதான் செய்வார், அதனால நம்ம அமைதியாக இருக்கோம், இருக்கிறது நல்லது அப்படின்னு கடைசியில் எல்லாம் வந்து இந்த அமெரிக்காவில் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுவை பார்க்குறேன்னு கூப்பிட்டு போட்டாங்க. ஒரு பாதிரியார் ஒருத்தன் பாஸ்டர், டுபாக்கூர் பாஸ்டர் கடைசியாக என்ன பண்ணியிருக்கேன், நான் அண்டால சைனைடை கலந்து ஜூஸோட ஒரு 200-300 பேரை இது பண்ணி இந்த பானத்தை சோமபானத்தை குடிச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக இயேசுநாதரை பார்த்துடலாம்னு சொல்லி 2 பேர் AK-47 நிறுத்தி வச்சுருக்கான். இவங்க எல்லாம் குடிப்பாங்க, குடித்து மயங்கி விழுந்துருவாங்க. அதில் யாராவது முழிச்சு பார்த்தாங்கன்னா, குடிக்கலைன்னா அவங்கள நீ சுட்டு கொண்டுடணும். கொண்டுட்டு கடைசியாக நீங்கள் 2 பேரும் இந்த பானத்தை குடித்து இயேசுவை பார்க்க எங்களோட வந்துடணும், ஏன்னா உங்களை விட்டுட்டு போனோன்ற பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடிச்சு எல்லாம் செத்துட்டாங்க. கடைசியில் துப்பாக்கி வச்சுருந்தேன், ஒருத்தன் குடிக்கலை. அப்புறம் அவனை பிடிச்ச அடித்து போலீஸில் FBI தூக்கிட்டு போய் விசாரித்து பார்த்தா பூரா அரமெண்டல். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ அது எந்த வெப்சைட்லேயுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய துர்சம்பவங்கள் இல்லை, ஒரு மாடியிலேருந்து விழுந்தது மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க 2000ன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து நான் சொல்கிறது 2000க்கு முன்னாடி 1987-88 அந்த டைமில் நான் பேப்பரில் படித்தனால என் மைண்டில் இருக்குது. பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. 200 பேருக்கு மேலே செத்து போய்ட்டு அமெரிக்காவை உலுக்கிய சம்பவம் அது. போட சொல்லுங்கள் பேப்பரில், CNN எனக்கு போட சொல்லுங்கள் பார்ப்போம். ஊருக்கெல்லாம் யோக்கிய மாதிரி பேசுவாங்க, அவன் நம்பர் 1 நாடு, வளர்ந்த நாடுன்னு. அந்த நாட்டில் பல கோமாளித்தனங்கள் நடந்திருக்கு, ஆனால் வெப்சைட்டில் இருக்காது. இல்லை, இங்கே அதே மாதிரி தான் இவங்களும் வேறு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாம், கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன சோமபானத்தை தந்து சோழி முடிச்சிருவாங்களா இல்லை இவங்களா குடிச்சு சோமபானத்தை குடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்மளே இப்போ குடிச்சிட்ருக்கோம் சோமபானத்தை குடிச்சு. சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் ஒன்றுமே பேசுகிறார்லே, அவர்கிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்? அவர் தானே இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அவர் பேசணும். இங்கே சென்னை மாநகராட்சி வளர்ச்சி சம்மந்தமான பல விஷயங்களில் அவர் தான் முடிவெடுக்கணும். இப்படி பல துறைகள்லையும் அவர் தான் கையில் வச்சுருப்பார். மேயர் பிரியா இருக்காப்புல மாநகராட்சிக்கு. இப்போ இந்த சொத்து வரி எல்லாமே நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு தெரியாமலே நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்களே, அது அதிகாரிகள் தான் அடித்து ஏற்றி விட்ருவான். அந்த பிஇபியில் பண்ணாங்கல்ல, 4 மடங்கு ஏற்றி விட்டு அடித்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆயிரக்கணக்கான 100கணக்கான கோடிகள் அடிச்சிட்டாங்கல்ல ஒரே பில்லில். இந்த அமைச்சருக்கே தெரியுமானே தெரியாது. அடித்து விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு மட்டும் ரிவர்ஸ் பண்ணி எதோ ஒன்று பண்ணி காலி பண்ணலையா? அந்த மாதிரி தான் அதிகாரிகளை தான் அடித்து விட்டு இவர்கள் ஆஃபாக இருக்கும்போது பல நாள் கடனில் கப்பில் இருந்துகிட்டு இருக்கேன், தூக்கி விட்றா, ஏதாவது போட்டு விட்றாங்க. அதுதான் மாநகராட்சி சொத்து வரியை போடு ஏற்று அப்படின்றது. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வந்து சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. நடுநடிகை அண்டமே கிடுகிடுத்துருக்குமே அந்த போராட்டத்தை பார்த்து. இல்லை, உங்களுக்கு அதிகாரிகள் வேணுமா நாங்கள் வேணுமா அப்படின்னு சொல்லி தோழர் சண்முகம் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. எச்சரிக்கை மாதிரி அவர் பேசியிருக்காரு. நீங்கள் வேறு அது வடிவேல் கொடுக்குற எச்சரிக்கை மாதிரி. தெய்வமே விட்டு தெய்வமே, ஏன் தெய்வமே இப்படி பண்ணுற அப்படின்றது தான் அந்த எச்சரிக்கை. கம்யூனிஸ்ட் எச்சரிக்கைலாம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, என்னத்துக்கு எச்சரிக்கிறீங்க? ஒரே ஒரு ஃபோனை போட்டு வாபஸ் வாங்கணுமா என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன நக்கல் பண்ணுறீங்களா? நாங்கள் எங்கள் ஆதரவோட ஆட்சியை வச்சுட்டு அதிகாரிகள் ஆட்டம் போட்டுருக்கான். எங்கள் மாணவர்கள் எங்களே கணக்கெடுக்க சொல்கிறீங்களா? எத்தனை கம்யூனிஸ்ட்காரர் இருக்குன்னு கணக்கெடுத்து என்னையா பண்ணிடுவீங்க? நீங்கள் கிழிச்சு தொங்க விட்டுருவீங்களா? நாளை காலைல பதவியில் எவனும் இருக்க மாட்டீங்க. இதுதான் எச்சரிக்கை. அலறி அடித்து ஓடி வருவாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படி நாங்கள் சொல்லுங்கள், அந்த தாசில்தார் இது பண்ணிட்டோம், அதனால் ஆந்திரா கூட மாற்றி விட்டுறோம், புரியுதா அப்படின்னு சொன்னால் தான் எச்சரிக்கை. இது வந்து நீங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை மாதிரி கோமாளி யார் இருக்க முடியும்?
கம்யூனிஸ்டுகளை காலி பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகள் நடக்கா? நீங்கள் என்னென்னா இல்லை, அங்கங்கே இருக்காங்களே இன்னைக்கும் பல பிரச்சனைகள்னு சொன்னால் களத்தில் இறங்கி போராட களத்தில் இறங்குறது அவங்க தானே. களத்தில் இருக்காங்க. நீட்டு பிரச்சனைக்கு அவங்க தான் போராடினாங்க. நீட்டு பிரச்சனைலாம் அவங்க போராடி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் இன்னும் அந்தந்த எல்லா பகுதியிலும் இருக்காங்க. அது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் இருக்குது எல்லாமே. ஒருவேளை தலைவர்கள் சரியில்லையோ இல்லை பொலிட் பீரோ சரியில்லையோன்னு தான் விஷயம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மலை கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் வெக்கேட் பண்ணுறாங்க. அதுக்கு யாருமே நிற்கலை. உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு அதை எல்லாம் இறங்குனது கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் இறங்கியிருக்காங்க. அதில் மாற்று கம்யூனிஸ்ட் தோழர்கள் பற்றி நான் குறைய சொல்லுவேன். அவங்க தான். ஆனால் எங்கே இப்போ சட்டம் அவங்களுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி இழுக்குது. நூலின் குற்றமா இல்லை தையல்காரனின் குற்றமா இல்லை அளவு எடுத்து வெட்டினவன் குற்றமானு பார்க்கணும்ல. புரியுது அவங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள் மாட்டும்போது சுண்டி இழுக்குது. துணி நல்ல துணி தான், ஸ்டிச்சிங் நல்ல நூலில் தான் தைச்சிருக்கீங்க, நல்ல மிஷினில் தைச்சிருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பிடிச்சி இழுக்குதே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அது யாரோட தப்பு? வெட்டியவன் தவறா, தைத்தவன் தவறா, இழுத்து பிடிச்சி தைச்சவனின் தவறா, இல்லை அதை பார்க்காமல் வாங்கி மாட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய தவறா? பேண்ட்டு சரியில்லைன்றது தெரியுது. துணி நல்ல, நீங்கள் சொல்கிறது துணியை சொல்கிறீங்க. துணி நல்ல துணி, துணி நூல், இதை கம்யூனிசம் சித்தாந்தம் அதை பற்றி பேசலையே. பேண்ட்டு சுண்டி இழுக்குதே முன்னாடி, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு யார் காரணம்? இப்போ நீங்கள் புதுசாக போட்டிருக்க டெய்லரா? பழைய டெய்லர் இருக்கும்போது எல்லாம் பழைய டெய்லர் இருக்கும்போது பேண்டானாலும் இருந்துச்சேன். புரியுதா அவங்களுக்கு? ஜீன்ஸ் பேண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே உயரம் ஜாஸ்தியாக வச்சுருந்தேன். இந்த வரைக்கும் நீங்களும் மடித்து தான் போடுறீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டில் அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். ஏன்னா ஹிப் சைஸுக்கும் ஹைட்டும் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு 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 கணக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேர் குட்டையாக இருப்பாங்க, இடுப்பு கரெக்டாக இருக்கும், உயரம் முக்கால் காலுக்கு வந்துடும். சில பேர் ஹைட்டாக இருப்பான், அவனுக்கு பேண்ட் இருக்கும், ஹைட்டு பத்தாமல் போயிடும், முக்கால் காலுக்கு போயிடும். இப்படிலாம் இருக்குது. அதனால் ஜீன்ஸ் பேண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா லென்த்து ஜாஸ்தியாக வச்சு விட்ருவாங்க. ஃபீமேல் பேண்ட்டு மட்டும்தான் பெர்ஃபெக்டாக இருக்கும், மேக்ஸிமம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மேல் பேண்ட் ஃபுல்லாக இப்போ நீங்களே 3 மடிப்பு மடித்து விட்ருக்கீங்க. இதில் என்ன பிரச்சனைனா அதை வெட்டியும் தைக்க முடியாது. வெட்டி தைச்சிங்கன்னா அதே மாதிரி வெட்டினீங்கன்னா வராது. அந்த அந்த கீழே இருக்க மடிப்பை எடுத்து திருப்பி லாக் பண்ணி தைக்க அது சில டெய்லர்னால தான் தைக்க முடியும். ரெண்டாவது எல்லா மிஷினாலையும் தைக்க முடியாது, அதுக்குன்னு ஊசி மாற்றணும், பல்வேறு பிரச்சனை இருக்குது. நீங்கள் மடித்து தைச்சிறது வெட்டுறதுன்ற மாதிரி சிம்பிள் மேட்ரு கிடையாது. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. புரியுதுங்களா? அதை வெட்டவும் முடியாது, வெட்டி தைக்கவும் முடியாது, மடித்து தைக்கவும் முடியாது. இப்போ ஒரு சைடு முக்காக்கா பிடிச்சிக்கிட்டு முக்கால் காலில் சுருட்டி விட்டுட்டு அலைய வேண்டிதான். பழைய ஜாக்கெட். இப்போ சட்டை ஒரு சைடு பிடிச்சிருக்கிறத என்ன பண்ணுறது? பிடிச்சிருக்குன்னா சட்டையை தூக்கி போட்டு வேறு சட்டை மாற்ற வேண்டியதான். ஆனால் துணி நல்லா இருக்குது. துணி நல்லா இருக்குது, என்ன பண்ணுறது? துணியை வச்சு என்ன பண்ணுறது? இதை வச்சு தான் இவ்வளோ காலம் ஓட்டியிருக்கீங்க. இப்போ கடைசி அந்த துணி எங்கே போகும்? அடுப்புக்கு தான் போகும், கறி துணியாக தான் போகும். அது ரொம்ப நாளைக்கு வேலை இருக்கும். அதுக்கு அடுப்படி துடைக்கிறதுக்கு எதுக்கு பயன்படும்? அது உதவியாக தான் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு.